தெரி பார்ட் 2 அப்படின்றது வந்து மக்களின் பார்வையின. பட் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே அது பிடிக்கும், நம்ம எல்லாருமே அதுக்கு குரல் உயர்த்தணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன். அது என்னன்றது இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பார்த்தது அவங்க தான். அவங்க பார்க்கும்போது எப்படியாச்சும் முடிச்சிருங்கன்னு தெம்ஸ்அப் கொடுத்தாங்க. எப்படி அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா. கேளுங்க தலைவா, ஃபோன் நம்பர் வேணா தரேன், ஃபோன் அடிச்சு கேளுங்க. இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? எங்கே என்ன ஏரியாவில் என்ன விற்றுருக்காங்கன்னு என்கிட்ட கேட்டால் தெரியும். என்ன சீனில் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் நான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் அந்த ஒரு பெரிய ஸ்டேச்சர் போய் இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்றது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. மகேந்திரன் சார் கூட போய் சொன்னார், அந்த சேரில் ஆணி இருக்குன்னு தெரிஞ்சுமாங்க அப்படின்னா, பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் வந்தவங்ககிட்டையும் ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த பிள்ளை இருக்குல்லண்ணே, அந்த பிள்ளைக்கு வந்து டீச்சர் ரோல்ண்ணே. தெரி பார்ட் 2 அப்படின்றது வந்து மக்களின் பார்வையின. ஸோ தெரி பார்ட் 1 எப்படி பார்க்குதோ அதை வச்சு தான் தெரி பார்ட் 2. பட் இதை பற்றி நானும் விஜயண்ணனும் இதை செகண்ட் பார்ட் பண்ணுன்றதை இது வரைக்கும் நாங்கள் எதுவும் அது மாதிரி எதுவும் பேசிக்கல. பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சா மைண்டில் இருக்குது, பார்க்கலாமே. சரி, பார்த்தீங்க அப்படின்னா சத்யனோட இன்ஸ்பிரேஷன் வருது. அது என்ன காரணம்? எதை வச்சு சொல்கிறீங்க? ராஜாராணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருந்ததா? ராஜாராணி பார்த்த மாதிரியே இருந்தது. அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னு. ஸோ ஐ கான் ஆன்சர் ஃபார் இட். பட் டெஃபினெட்லி மணி சார் இது இன்ஸ்பிரேஷன், அதை நான் மறுக்க முடியாது. பட் உங்களோட பார்வைக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா வி வில் சிட் அண்ட் டிஸ்கஸ் ஆன் இட். டெஃபினட்டாக அது கிடையாதுன்னு. அதனால தான் என்னென்னா, இப்போது எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒன் கதையை எடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன தோணுமோ அதுதான் உங்களுக்கு தோணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு போலீஸ் ஸ்டோரியை எடுத்தாலும் அதோட இமயம் என்னவோ அது தோன்றதுல தப்பு இல்லை. என்னை வந்து அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். பட் டெஃபினட்டாக இது ஒரு இன்னைக்கு சாலிடாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் மேட்ரு தான். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கன்வே ஆகும்னு, அது இல்லைன்றது. ஓகே, கதை தோன்ற முதல் புள்ளி ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. அது என்னன்றது படத்துக்கு அப்புறம் தானே என்னால் சொல்ல முடியும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பட் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே அது பிடிக்கும், நம்ம எல்லாருமே அதுக்கு குரல் உயர்த்தணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு உருவாக்கத்துலேயும் சும்மா என்டர்டெயின் பண்ணோம், என்கேஜ் பண்ணோம், பணம் சம்பாரிச்சோம், ஏர்ன் பண்ணோன்றது இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ணாதான் நம்ம வந்து ஒரு முழுமையான கிரியேட்டராக மாறுவோன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி பார்த்தா இதை நம்ம சம்பாரிச்சோம், என்டர்டெயின் பண்ணோம், என்கேஜ் பண்ணோன்றதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சாலிட் மேட்டர் ஒரு மாஸ் மீடியம்க்கு சொல்லியிருக்கோம். அது என்னன்றது இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. ஒரு உமன் சேஃப்டி பற்றின ஒரு விஷயம் இருக்குது, உமன் சேஃப்டி பற்றின கண்டிப்பான ஒரு விஷயம் இருக்குது. அந்த குழந்தைகள் வந்து ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க, இதை நம்ம பார்க்குறோம். இது யாரோட இதில் நடக்குது, என்ன இதில் நடக்குது, அதுதான் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஆனால் நம்ம அதை கடந்து போகிறோமா இல்லை அதுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு சொல்லணும்னு அங்கங்கே தோணுச்சு. அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமில் சொல்லியிருக்கேன். திருமதி சங்கீதா விஜய் வந்து இந்த படத்தினுடைய பேக் போனால் உங்களுக்கு உதவி பண்ணி இதில் எப்படியா கண்டிப்பாக நீ ஜெயிச்சாகணும்ன்ட்டு உங்கள்கிட்ட சொன்னதாக கேள்விப்பட்டோம். அது உண்மையாக எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க? இல்லை, நான் கதை சொல்ல அந்த ரூம்குள்ளே போகும்போது, அவங்க வீட்டு அண்ணனோட அந்த ரூம்குள்ளே போகும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அவங்க தான். அவங்க பார்க்கும்போது எப்படியாச்சும் முடிச்சிருங்கன்னு தெம்ஸ்அப் கொடுத்தாங்க. அது ஒரு ஊன்றுகோல் தான். ஸோ ஆமாம் தலைவா, வரல, எனக்கும் தெரியும் என்ன பண்ணுறது. அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹிட்டுன்னு சக்ஸஸ் இதிலெல்லாம் அவங்க வருவாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அங்கே ஷூட்டிங்கில் இருந்தாங்க, அங்கே தான் ஆடியோ லான்ச் நடந்தது, அதனால அங்கே அவங்க வந்தாங்க. கேளுங்க தலைவா, ஃபோன் நம்பர் வேணா தரேன், ஃபோன் அடிச்சு கேளுங்க. இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். இன்டர்வல் பிளாக்கு இந்த முறை ஏதாவது வித்தியாசமா இருக்குமா இல்லை எப்படி? அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா. வழக்கமாக இன்டர்வல் பிளாக்கு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அடிச்சு சொல்லுங்க. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸாவோ இல்லை கான்ஃபிடென்ஸ் லெவலில் உச்சத்துலையோ நான் அது சொல்ல. இன்டர்வல் பிளாக் வந்து இந்த எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ஒரு மாசை தாண்டி எமோஷ்னலாக பட்டுன்னு அடிச்சுது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அடிச்சதுன்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.
எதுவுமே அது பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம மட்டும் இங்கே பேசணும்னா தற்பெருமையாகவும் ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து ஒரு சீன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு சீன்ல வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி எது கருத்து இருக்காங்க? ஒரு யாரோ படம் பார்த்தோம்னா உங்களுக்கு பேசியிருக்காங்க கரெக்டா? ஒத்துக்கங்க, என்ன பொய்யா? ஏன்னா அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க, பரவாயில்ல, யாரும் பார்த்துருக்கான்னு சொல்லுங்க. எனக்கும் வந்திருக்கு படம் பார்த்துட்டு நிறைய பேர் நியூஸ் வந்தது. அதை சொல்லுங்கண்ணே. நான் உண்மையை தானே பேச முடியும். அது மாதிரி நீங்களும் உண்மையை சொல்லணும்ல. சொல்லுங்கண்ணே, இப்போ கேள்வி கேளுங்க. இல்ல அதான் ஒரு சீன் வந்து படத்துல வந்து முக்கியமா இருக்குதுன்றாங்க. அந்த சீன் பத்தி சொல்ல முடியும்? அதான் நான் அண்ணன் கேட்கும் போது கூட நான் சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயத்த அங்கிருந்து தான் கதை தோண ஆரம்பிச்சுது. அதனால தான் அவர் கேட்டதுக்கும் நான் சொன்னேன் இது மொத்தமாகவே வேற. ஸோ அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், அதை நம்ம டெஃபினட்டாக அதை பற்றி பேசலாம். இந்த படத்துக்கு 2 கதாநாயகிகள் எதனால தேவைப்பட்டாங்க? கதையில் டெஃபினட்டாக ஹீரோயின்ஸ் எதுக்கு தேவைப்படுவாங்களோ அதுக்கு தான் சார். என்னென்னா, ஒரு பாட்டுக்கோ ஒரு டான்ஸுக்கோ வந்து போகிற ஹீரோயினை நான் இது வரைக்கும் வச்சது இல்லை. என்னோட ராஜாராணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நயன்தாராவோ நஸ்ரியாவோ சும்மா வந்து ஆடிட்டோ இல்லை ஒரு சாங்க்கு வந்துட்டு போனாங்கன்றது இல்லாமல் ஒரு கதையில் சாலிடாக இருந்தாங்க. ஏன்னா நயன்தாரா அந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில், அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு ஹீரோயின் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக, இல்லைங்களா? ஒரு சாங்க்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி லீடு, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க, இப்படி தான் போகும். பட் 2 ஹீரோயின் வைக்கும் போது அந்த கதையில் டெஃபினட்டாக நீடு இருக்கும். அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைட் போத் ஆஃப் தெம். நானும் சார்கிட்ட ஒரு சவால் விட்டுருந்தீங்க. சவால்லாம் இல்லைண்ணே, இல்லை சவால் தான் அது. ஏன்னா நீங்கள் அவர் பூஜைகளையும் சொன்னார், ஆடியோ ரிலீஸ்லையும் சொல்லியிருக்காரு. அதை எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். ஸோ அதுக்கு பதில் வந்து மக்கள் சொல்லணும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். அவ்வளோதான் தலைவா. அது பிஸ்னஸ் தலைவா. நம்ம படம் எடுக்கிறவங்க, நம்மளுக்கு அதெல்லாம் ஆஸ் அ டைரக்டர் ஐ கேன் டாக் அபவுட் மை கண்டென்ட். ஐ டோன்ட் நோ அபவுட் பிஸ்னஸ். இட்ஸ் தானு சார். அவர் வரும்போது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? எங்கே என்ன ஏரியாவில் என்ன விற்றுருக்காங்கன்னு என்கிட்ட கேட்டால் தெரியும். என்ன சீனில் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் நான் சொல்லலாம். பிஸ்னஸ் நம்ம பேசவே முடியாதுல்ல சார். சார் இப்போ நியாயம் தானே, நான் தப்பாக சொல்லலை. ஒரு டைரக்டரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுத்து கொடுக்குற வரையும், சென்சார் காப்பி சைன் பண்ணுற வரையும் தான். அதுக்கப்புறம் ப்ரமோஷன்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் வேலை. அது அவங்க சிறப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக எல்லா ஏரியாலும் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நானும் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அது நம்ம பதில் நம்மகிட்ட இருந்து வராது தெளிவாக. சார், இப்போ சினிமாவில் நடக்கிற கதை திருட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் எடுக்கிறது, அவர் கதையை இவர் எடுத்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதை திருட்டை பற்றி? டைரக்டராக நான் ஒன்றும் நினைக்கலண்ணே. அவங்கவுங்க என்ன அவங்களால முடியுமோ அதை செய்கிறாங்க. சிலர் அதை செய்யும் போது அதுக்கு அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு. ஸோ அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் அ வே டு சே. நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் இந்த மீடியத்தோட பெரிய பவரே. அதுதான், என்ன நினைக்கிறோமோ சொல்லலாம். இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விஷயத்த ஒரு கதையாக மாற்றி கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே இன்ஸ்பயர் ஆகிறது எங்கே வேணால் ஆகலாம். அதை வந்து திருடி சொல்கிறவங்க ரொம்ப பெரிய குத்தம். அதை இன்ஸ்பயர் ஆகி சொல்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தானே. ஒரு பெயிண்டிங் வரைகிறோன்னா ரெட் கலர் நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தனால தான் நம்மளுக்கு ரெட் கலர்னு தெரியும். அதை நம்ம பெயிண்ட் பண்ணுறனால அதை காப்பின்னு சொல்ல முடியாது ரெட் கலர் யூஸ் பண்ணி. ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டீலிங். ஸ்டீலிங் இஸ் நத்திங் பட் ஒரு கருவை கையிலே எடுக்கிற மாதிரி. அது கிடையாது. ஒரு அழகாக ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம செய்யும் போது அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி செய்கிறவங்க பெருசாக வளர்ந்ததில்லை. அதை நம்மளே பார்த்துருப்போம் நாளடைவில். ஸோ இதுதான் என்னோட பார்வைன்னு. அதில் நான் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அந்த 100 ஃபீட்லேருந்து குதிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஷாட்லாம் நிறைய இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் சார் வந்து முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவி பண்ண திருப்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் சார் நிறைய ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு, ஆனால் இதில் தான் அந்த திருப்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இல்லை, நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நீட்டாக என்ன தேவையோ அது வந்திருக்கு. அண்ட் அந்த டூப் அது ஆக்சுவலாக வந்து ஒரு டூப் கூட பண்ணியிருக்கலாம் அந்த ஷார்ட்டை. எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் அந்த ஒரு பெரிய ஸ்டேச்சர் போய் இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்றது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. அது என்னன்னா, அவர் ஃபேன்ஸை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணுன்றதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. ஓவரால் இதில் நான் டூப்பே யூஸ் பண்ணல, அதுதான் உண்மை. ஸோ எல்லா ரிஸ்க்கையும் அவரே எடுத்தார். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சுற்றி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரமிப்பாக இருந்தது. அதனால தான் மகேந்திரன் சார் கூட போய் சொன்னார், அந்த சேரில் ஆணி இருக்குன்னு தெரிஞ்சுமாங்க அப்படின்னா, பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு he has given us 100% and we have given 100%.
ஸோ இதுக்கப்புறம் வந்தவங்ககிட்டையும் ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம். ஸோ எஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஆனால் அந்த பிள்ளை இருக்குல்லண்ணே, அந்த பிள்ளைக்கு வந்து டீச்சர் ரோல்ண்ணே, ஒரு மலையாளி டீச்சர். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் பியூட்டி. அவங்களோட அழகு தான் அவங்களோட அடையாளமே, இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் ஏன் அப்படி ஒரு 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 அழகி நான் போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வேறு யார் போயிருந்தாலும் ஒரு ஒரு மெனக்கிடலோ இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயமா இருக்குமானா இருக்காது. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு குழந்தைங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஞ்சலிக்காக இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டாம்பாய்ஸ் கட்டு, ஒரு கண்ணாடி கொடுத்து, ஒரு மெச்சூர் டீச்சர் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்து அவங்க மலையாளம் பேச வச்சு சூப்பராக பேசினாங்க. அண்ட் அதுதான் ஒரு புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம்ல. இந்த படத்தை விட்டுட்டு யோசிங்களேன், மலையாளி டீச்சர், ஆங்கிலோ இந்தியன் டீச்சர், ஏமி ஜாக்சன் எப்படி இருக்கும், அது ஒரு கற்பனையாகவே அழகாக இருக்குல்ல. அந்த அழகாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் கதையிலையும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் சமந்தா வந்து டாக்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டை எலிவேட் பண்ணுறது ஹீரோயின்ஸால் ரொம்ப அழகாக முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என் படத்தில் இருந்து தான் நான் சொல்ல முடியும். ராஜாராணியில் நயன்தாரா ஒரு கார்ஸில் அழுது அப்பாவோட பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மித்ரான்ற அந்த சமந்தா டாக்டர் கேரக்டரை நிறைய பேர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சமந்தா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ அது எங்களுக்கு திருப்தி, அந்த பொண்ணுக்கும் திருப்தி. ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி அபவுட் இட்னு. அண்ட் வெறும் பாட்டு டான்ஸுன்னு மட்டுமே ஹீரோயின் இல்லாமல் ஹீரோயினுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம் தான். அட்லி ஒரு இன்னொரு கேள்வி. மகேந்திரன் சார் சமீபத்தில் பேட்டி கொடுத்தார் இல்லையா, அதில் வந்து உங்களுடைய வசனத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாரு. அதாவது ஷார்ப்பாக அதே சமயத்தில் நல்லா விளங்குற மாதிரியான வசனங்களாக இருந்ததுன்னு சொன்னார். அது நீங்கள் எங்கே இருந்து எடுத்துக்கிட்டீங்க? ராஜ்குமார் ஹிரானின்னு நம்ம ஹிந்தி டைரக்டர். ஏன்னா நண்பன் நான் ஒர்க் பண்ணும்போது அவரோட அந்த ரீமேக் பண்ணும்போது அந்த படத்தை பண்ணுறதுக்கான வேலைப்பாடில் இருக்கும்போது எழுதும் போது அவரோட டைலாக்ஸ் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஹிந்தியில் தான் இருக்கும், அது தமிழாக்கம் பண்ணும்போது அதில் ஒரு சுருக்கமும் அதில் ஒரு நேர்த்தியும் இருந்தது. நம்ம எல்லாமே எல்லார்ட்ட வந்து கற்றுக்கிறது தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அண்டு சங்கர் சார் சில இடங்களில் நறுக்குன்னு இருக்கும், அவர் பட்டுன்னு அடிக்கும், அந்த விஷயம் அவர்கிட்ட கற்றுனேன். இதெல்லாம் தாண்டி பாக்கியராஜ் சாரோட ரைட்டிங் அண்ட் மணி சார் ரைட்டிங், இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லலாம், எவ்வளோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பண்ணது தான். அதில் மகேந்திரன் சாருக்கு பிடிச்சது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவரோட டைலாக், ஏன்னா அந்த தங்கப்பதக்கம் அவரோட ரைட்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, அவரே சொன்னனால தான் இதை நான் வெளில சொல்கிறேன், இல்லைன்னா அது சொன்னாலும் தற்பெருமையாக தான் இருக்கும். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி வந்து கோச் உங்கள் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போலே பேப்பரில், என்ன சார் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு படிக்கும் போது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்கலாமா, இன்னும் அப்படி ஏதாச்சும் இருக்கலாமான்னு யோசித்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் இது இல்லை அது எனக்கு புரிஞ்சிருச்சு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அடுத்து எழுதுகிற படத்துக்கு நீங்கள் டைலாக் எழுதி தர முடியுமான்னாரு. வெளில வந்து எனக்கு என்னால் ஒழுங்காக ஒர்க் கூட பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு இமயத்தில் அவரை பார்த்துருக்கேன். அவர் என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அது நடக்குமா நடக்காதான்னு தெரில, அது சொன்னார், அவர் வாயாலே வெளில சொன்னாருன்றது வந்து எனக்கு இன்னும் பெரிய பெருமை. இதை தாண்டி எனக்கு டைலாக்காக என்ன அவார்டு வந்தாலும் எனக்கு வேணாம், அவர் சொன்னதே போதும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு சந்தானம் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், வடிவேல் அண்ணன் அதை விட ரொம்ப பிடிக்கும். 2 பேரையும் இந்த கதைக்குள்ளே அடக்கிறதுக்கான ஸ்கோப்பே எனக்கு அமையலை. ஹியூமர் இல்லாமல் இல்லை, அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்களையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் கதைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் போயிடும். ஏன்னா இப்போ எல்லாரும் ராஜாராணி பார்க்கும்போது சந்தானம் இருந்தார் இதில் என்ன, பட் இதில் அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்கிறேன். நைனிகா, அவங்க வந்து வர எல்லா சீனுமே நம்ம சிரிப்போம். ஓகே, நம்மன்றதை தாண்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் சிரிப்பாங்க. அது ஒரு புது முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ராதிகா மேம் விஜய் சார் பேசுகிறது எல்லாமே பயங்கர ஜாலியாக காமெடியாக இருக்கும். அண்டு சமந்தா, இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடியன் இல்லாத ஒரு தருணத்தை இவங்கள வச்சு அங்கங்கே நான் அதை பூர்த்தி பண்ணிட்டேன். இதை தாண்டி மொட்டராஜேந்திர அண்ணன், அவர் வந்து காமெடிக்காக மட்டுமே அவரை நான் கேஷ் பண்ணல, அதை நீங்கள் படம் பார்க்கும் போது புரியும். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீனில் ஒரு 3 நிமிஷம் அவர் பேசுவார். உறுதியாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன், அந்த இடத்துல எல்லாருமே கைத்தட்டுவாங்க, எல்லாமே எமோட் ஆகும்னு. ஸோ இதுதானே காமெடிக்கு நான் போகாததுக்கு இந்த கதையில் என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்கோம்.
தேங்க்யூண்ணே. தயவு செஞ்சு அவங்கள 2 கேள்வினாச்சும் கேட்டுருங்க. No other questions? Great, that was easy. Thank you. Vijay uncle, Atli uncle, Priya aunty, Danu uncle, Kanna uncle, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ.